நான் இன்னைக்கு செய்ய போகிறது கிரீன் டால் கிரேவி. நம்ம பச்சை பயிறுன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி சிறுதானிய வகைகளில் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து எப்படி செய்கிறோம்னா, நம்ம கிரீன் டால் வந்து ஒரு 3 hours நம்ம சோக் பண்ணி வைக்கணும். அந்த சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி கூட நல்லா வேக வச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அது இல்லாமல் அமினோ ஆசிட் இதில் இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கணும். நான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியா வந்து 1 ஸ்பூன், 2 வரமிளகாய், இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பெருங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா நான் பச்சை பயிறு வந்து நல்லா வறுத்துருக்கேன். வறுத்துட்டு தண்ணியில் வந்து ஒரு 20 minutes நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு 50 grams எடுத்துக்கலாம். பூண்டு வந்து 4 பல் எடுத்திருக்கேன். தக்காளி 2 தக்காளி, புளி கொஞ்சமாக. இது வந்து புளி வந்து என்னென்னா இந்த பச்சை பயிறு செய்கிறதுக்காக இல்லை, இது வந்து இந்த தண்ணி வந்து நம்ம ரசம் செய்கிறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை பயிறு போட்டு. இது கூட நம்ம தக்காளியும் போட்டுடலாம். சால்ட்டும் இப்போ ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இந்த பச்சைப்பயிறு கிரேவிக்கு வந்து சீரகம், மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், தனியா, வரமிளகாய், இந்த 5ஐயும் நம்ம வந்து வறுக்காமல் பச்சையாக இப்போ அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் குக்கரில் போட்டு இப்போ 3 விசில் விடணும். கூட வந்து நான் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அந்த தண்ணி வந்து என்னென்னா இரு தண்ணின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து இந்த மத்து வச்சுட்டு நம்ம நல்லா பச்சை பயிறு வந்து நல்லா மசிச்சுக்கணும். அதாவது சூடாக இருக்கிறப்பவே நம்ம நல்லா மசிச்சிட்டா தான் டேஸ்ட் நல்லா, அதாவது கொலகுலன்னு ஆகும். ஆறிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நல்லா சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி போட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நாட்டு பருப்பு, அதாவது சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு பெரிய பருப்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இது நல்லா மசிச்சுக்கோங்க. இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதாவது தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சாச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் அதே மத்தில் வந்து நல்லா, அதாவது என்னன்னா தட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இரு தண்ணின்னு சொல்லுவோம் இதையே. இதுக்குள்ளே வந்து நம்ம புளி போட்டுடலாம். அதாவது கொஞ்சமாக வந்து ஒரு 3 பேத்துக்கு அளவாக இந்த தண்ணியில் வந்து ரசமும் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணியில் வந்து நிறைய, அதாவது சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து என்னென்னா மத்தில் வந்து நம்ம தட்டிக்கணும். வெங்காயத்தை வந்து தட்டி வச்சுக்கணும். வெங்காயம், பூண்டை தட்டி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, இந்த பவுடர் ஃபார்ம், அதாவது என்னன்னா சீரக, மிளகு எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக போடுறதுக்கு ஒரு கைப்பிடி வந்து தனியா. இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். இதுக்கு வந்து லைட்டாக நம்ம சீரகம் கூட போடலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இது வந்து நல்லா நான் தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமும் வேண்டாம், லோ ஃப்ளேமும் வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனையும் அதாவது பொடி நம்ம அதாவது சீரகம் மிளகு அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இந்த இது வந்து நல்லா அதாவது ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். பச்சைப்பயிறு ஸ்மெல் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து இது ஆல்ரெடி நம்ம பருப்பு கலரி இருக்கிறோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த குக்கரில் அப்படி இருக்குது அந்த தண்ணியவே நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம சால்ட் இருக்குதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு கூடயே சால்ட் போட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் பத்தாது. கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு வந்து நீங்கள் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்குது க்ரீன் தாலில். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் பூண்டு, இதை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு மத்தில் ஒரே ஒரு சின்ன கடைஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிராமத்தில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க, கிராமிய சமையல். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இந்த தண்ணி மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு இது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியினோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி இது வந்து அதாவது பூண்டு சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இதையும் வந்து நம்ம என்னென்னா அப்படியே நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது சீரகம் மிளகு அந்த வாசனை வந்து இந்த பருப்பு அதாவது சாதத்துக்கூட பசங்க சாப்பிட்றப்போ வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேலே தூவிடலாம். நான் எப்படி கிரேவி பண்ணேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து சாதத்துக்கூடையும் நம்ம வந்து சப்பாத்தி கூடையும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.